இப்போ நம்ம போகிறோம் ஆர்டிஃபிஷியல் பீச் அப்படின்னு சொல்லப்படுற ஏரியாவுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். நம்ம சீன நகரத்துக்குள்ள ஒஃபிஷியலி என்டர் ஆயிட்டோம். அந்த வேனில் தான் நான் வந்தேன். கேடிஹெச் வேனில் ஏசி போட்டு குழுகுலான்னு கூட்டிகிட்டு வந்தாங்க. கொடுத்து 250 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் உள்பகுதிக்குள்ளே வந்திருப்போம். டபுள் காயை கொண்டு. ஆமாம், தமிழில் பேசுகிறவங்க இருக்காங்க. அப்போ நமக்கு ரொம்ப ஈஸி. சேஃப்டி தானே என்ன அதுக்குள்ளே போகிறது? லைஃப் கார்டில் இருப்பாங்க நாங்கள் விழுந்த காப்பாற்றுறதுக்கு. உண்மையை சொல்ல போனா எனக்கு நீச்சலே தெரியாது. இந்த லைஃப் ஜாக்கெட்டை தப்பித்தான் நான் போறேன். ஓ ரைட், துடுப்ப போடுங்க கொஞ்சம் கொஞ்சமா. ரைட், லெஃப்ட், ரைட். லெஃப்ட் மட்டும் அடிக்க. ரைட் ரைட். செம்ம பட்டம் இருக்கு. ஏற்கனவே கொஞ்சம் பேர் போயிட்டு இருக்கிறாங்க. இங்க இருந்து கொழும்புனுடைய அழகை பார்க்கணும்னா பார்த்துட்டே இருக்கலாம். நீங்களும் பார்த்து ரசிங்க. அந்த பாதையை எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு பாருங்க. ஃபுல்லாவே ரெட் கார்பெட்னு சொல்லுவாங்க தானே பேர். அந்த முன்னாடி தெரியுது தானே, அதுதான் ஏடிவி ரைட் போற இடம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு இடம் இருக்குது, ரேஸ் கோர்ட் மாதிரி. வணக்க உறவுகளை, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் ரொம்ப சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு காணொலி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எங்க போயிட்டு இருக்கேன்னு சொல்லி யோசிப்பீங்க. இந்த மலைக்குள்ள குடைய பிடிச்சிட்டு ஆக்சுவலி சொல்ல போனால் இன்னைக்கு நாம வீடியோ எடுக்கணும் அப்படின்னு ஷெடியூல் பண்ணியிருந்த நாள் முழுமையாவே ஃபுல்லா மழையா தான் இருக்கு காலையில இருந்து. ஆனா மழையா இருக்குங்கிறதுக்காக நம்மளோட ஷெடியூலை வந்து மாத்திக்க இயலாது. அதனால என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியாச்சுங்க. இப்ப நாம எங்க நிக்க மாட்டோம், இலங்கையில கொழும்பு அப்படிங்கிற ஒரு இடத்துல நிக்கோம். இப்ப நாம இலங்கையில இருந்து ஒரு வேற நாட்டுக்குள்ள என்டர் ஆக போகிறோம். அதுக்கும் தரை வழி மார்க்கம் நாம என்டர் ஆக போகிறோம். என்னடா இது, இலங்கைக்கு இருந்து வேற நாட்டுக்கு போயா? இலங்கையே முழுமையா கடலால சூழப்பட்ட இடம், இதுக்கு எங்க வேற நாடு இருக்குன்னு யோசிக்கிற மைண்ட் வாய்ஸ் வந்து எனக்கு கேக்குது. ஆக்சுவலி பாத்தீங்க என்றால் இலங்கையில ஒரு பகுதியை இலங்கை அரசாங்கம் சீன அரசாங்கத்துக்கு வந்து என்ன செஞ்சிட்டாங்க என்றால் கொடுத்துட்டாங்க. அதை வித்துட்டாங்களா என்று கேட்டீங்கன்னா விற்கல, அதை குத்தகைக்கு கொடுத்திருக்கு சீன கம்பெனிக்கு அப்படி என்று சொல்லப்படுது. ஆனால் உண்மையிலேயே இது இலங்கை அரசாங்கத்தோடு வந்து இப்ப அந்த பகுதி தொடர்புல இல்லை. முழுமையாகவே சீனருடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டு இப்ப நாம அந்த இடத்துக்குள்ள போறோம், தரை வழியா போறோம். இப்ப நம்ம என்ன செய்யணும், அவனோட ஒபிஷியல் வாகனம் அப்படின்னு ஒரு வாகனத்தை இந்த இடத்துல பார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த வாகனத்துக்குள்ள போயிட்டு என்ன செய்யணும்னா அதுக்கு பே பண்ணவனும் ஃப்ரீயெல்லாம் கிடையாது. எவ்வளோன்னு கேட்டுட்டு அதுல நம்ம ஏறிட்டு போகலாம். முன்னாடி பாத்தீங்கன்னா இதுதான் அந்த சீன நகரத்துக்குள்ள என்டர் ஆகிறதுக்குரிய என்ட்ரன்ஸ். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா போறதா இருந்தால் ஒன்று கார்ல போகணும், வேன் அப்படியான வாகனங்கள், பெரிய பெரிய வாகனங்கள்லாம் போகணும். நம்மள போல ஆக்கெல்லாம் இதுக்குள்ள போறது என்றால் கொஞ்சம் கஷ்டம்தான். வாடகைக்கு 3 வீலர் எடுத்துட்டு போக முடியாது, மோட்டர் சைக்கிள் எல்லாம் போக முடியாது. முன்னாடி பார்த்தீங்கன்னா போர்ட் சிட்டி ஒஃபீஷியல் சட்டில் சர்வீஸா ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. அதில் தான் போயிட்டு நாம் என்ன செய்யணும்னா வாகனத்துக்குரிய டிக்கெட்டை வந்து எடுக்கணும். போர்ட் சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு இந்த எல்லையை தாண்டணுமெண்டா அங்கே போயிட்டு நாம் பே பண்ணிட்டு அதில் அவங்களுடைய வாகனத்திலாம் போக வேண்டி இருக்கும். இப்போ அந்த வாகனம் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்து எங்களை கூப்பிட்டாங்க. நாங்கள் அந்த கவுண்டர் அடியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 250 rupees ஒரு ஆளுக்கு அப் அண்ட் டவுனுக்கும். இதில் போயிட்டு இதுலேயே நாம திருப்பி ரிட்டர்ன் வரலாம். அதுக்கு ஒரு வாட்டி 250 ரூபா பே பண்ணி இந்த டிக்கெட் எடுத்தோம்னா சரி. ஆனால் இந்த டிக்கெட்டை ரொம்ப கவனமாக வச்சுக்கொள்ள வேணும்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம இதை வச்சிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேடிஹெச் வேன் தான் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஏறிட்டு நம்ம ஃபன்னாக போயிடலாம். நம்மளோட பயணம் வந்து ஆரம்பிச்சுட்டு பாருங்க, நம்ம அந்த நகரத்துக்குள்ள வந்து என்டர் ஆகிட்டு இருக்கிறோம். நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் இப்பதான் ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்குது. ஒரு அளவு பகுதியில் தான், ரொம்ப குறைவான பகுதியில் தான் இதுவரைக்கும் முடிவடைஞ்சிருக்குது. எல்லாமே நிறைவடையுமா இருந்தால் ஒரு வேற லெவல் டெவலப்டான ஒரு சிட்டியாக தான் இந்த சிட்டி இருக்கும். இலங்கையிலேயே உயர் தொழில்நுட்பம் கொண்ட ஒரு சிட்டியாக இது மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். என்றால் சீனர்களை பற்றி தெரியும், டெக்னாலஜி வைஸ் ரொம்ப உச்சத்தில் இருக்கிறாங்க. அந்த எல்லா டெக்னாலஜியும் இந்த நகரத்துக்கு வரும். இப்போ நம்ம போகிறோம் ஆர்டிஃபிஷியல் பீச் அப்படின்னு சொல்லப்படுற ஏரியாவுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம்.
நிறைய மக்கள் அவங்களுடைய சொந்த வாகனத்திலே வந்து வந்து போயிட்டு இருக்கிறது தெரியுது. பாருங்க கோல்ஃபேஸ் ஏரியா எவ்வளவு அழகா இந்த இடத்துல இருந்து நமக்கு வியூ அளிக்குது. பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் இலங்கையில இருக்குதா அப்படிங்கிறது இந்த பகுதிக்கு வரும்பொழுதோ ஏதோ வெளிநாடுகளுக்கு போன மாதிரியான ஃபீல் ஒன்று வருது. நம்ம சீன நகரத்துக்குள்ள ஒஃபிஷியலி என்டர் ஆயிட்டோம். இதுல வந்து பாத்தீங்க என்றால் ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும்தான் ஃபுல்லாவே டெவலப் ஆயிருக்கு. மற்ற எல்லாமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கு. அந்த வேன்ல தான் நான் வந்தேன். கேடிஹெச் வேன்ல ஏசி போட்டு குழுகுலான்னு கூட்டிட்டு வந்தாங்க. கொடுத்து 250 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் உள்பகுதிக்குள்ள வந்திருப்போம். இப்போ நாம் என்ன செய்வோம் என்றால் இதில் ஆர்டிஃபிஷியல் பீச் அப்படி என்ற ஒரு பகுதிக்கு தான் போகிறோம். செயற்கையாக உருவாக்கப்பட்ட கடற்கரை என்கிறது அதனுடைய தமிழ் அர்த்தம். உண்மையை சொல்ல போனால் இந்த சீன நகரம்ங்கிறதே ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆர்டிஃபிஷியலில் தான் உருவாக்கி இருக்கிறாங்க. இது உண்மையிலே நிலப்பரப்பே கிடையாது. இலங்கையினுடைய கடல்ல பெரும்பாலான பாரியதொரு பகுதி அப்படியே ஃபுல்லாவே நிரப்பி மண்ணை போட்டு நிரப்பி தான் இந்த நகரத்தையே உருவாக்கியிருக்காங்க. இந்த சீன நகரத்துல காணப்படுற ஆர்டிஃபிஷியல் பீச்ங்கிற பகுதிக்கு வந்துட்டோம். இதுல பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் அப்பவே நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி. இதுல பாத்தீங்கன்னா போட்ல வந்து நாம போகலாம். போட் ரைடு இருக்குது. நான் கேள்விப்பட்ட வகையில ஒரு மணித்தியாலம் போட்ல வந்து போறதாக இருந்தால் 7000 பே பண்ண வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது தவிர்த்து சின்ன பிள்ளைகள் வந்தாங்கன்னா விளையாடுறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. அது மாதிரி காயாக் ரைடுன்னு சொல்லுவாங்க, அந்த ரைடும் போகலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் பீச்சில் வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த பாருங்க, இதுல நாமளும் போறதாக இருந்தால் போகலாம். அந்த இடத்துல போயிட்டு நாம டிக்கெட் பே பண்ணிட்டு இதை எடுத்துக்கொண்டு இந்த ஆர்டிஃபிஷியல் பீச் ஏரியாவுக்குள்ள நம்ம ரைடு ஒன்று வந்து போகலாம். அது மாதிரி அந்த ஏரியாக்கள் அந்த பகுதியில் பார்த்தீங்க என்றால் ஃபுல்லாகவே நம்ம போயிட்டு குளிக்கக்கூடிய மாதிரியான ஆழத்தில் வந்து இதை செய்திருக்கிறாங்க. இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் பீச்சுங்கிறதால நமக்கு அவங்களுக்கு தேவையான மாதிரி எல்லாத்தையும் கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போன்னு சொல்லுவாங்க, அந்த போ இருக்கிற ஏரியா ஃபுல்லாகவே தாப்பம் குறைவாக செய்து வருகின்றவர்கள் பாதுகாப்பாக குளிக்கக்கூடிய அளவுக்கு இந்த பகுதி உருவாக்கப்பட்டிருக்குது. நான் வரும்பொழுதே யோசிச்சுட்டு வந்தேன், இந்த ஆர்டிஃபிஷியல் பீச்சில் வந்து காயக் ரைடு ஒன்று போகணும். ஏற்கனவே நாம கல்லடி பாலத்தில் போனதுக்கு பிறகு அப்படி ஒரு அட்வென்ச்சர் ஒன்று நம்ம பண்ணல. ஸோ இங்கேயும் நாம போகிறது சேஃப்டி தான். ஏன்னா ஃபுல்லாகவே ஜாக்கெட்ஸ் வந்து தருவாங்க. அந்த காயாக்ஸ் வந்து எடுத்துக்கொண்டு நம்ம துடு போடலாம். நம்மளோட தம்பியை கூட்டிட்டு வந்ததுக்கு வெயிடான காரடவே இந்த காயாக் ரைட் போகிறதுக்கு தான். ஏன்னா தனியாக போகிறேன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவர் நல்ல எனர்ஜியான எல்லாம் படியிருந்தாரு. அப்போ அவரை கூட்டிகிட்டு போயிடலான்னு வந்தோம். ஸோ வாங்க நம்ம போயிட்டு பின்னிக்கு இருக்கிற அந்த பகுதியில் காயாக் ரைடு என்ன மாதிரி ப்ரைஸுக்கு இருக்குது, நமக்கு சூட்டபிளாக இருக்குமா போகலாமா அப்படிங்கிற ஒரு அனலைஸை பண்ணி பார்த்துருவோம். இதில் அவங்களுடைய அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து போட்டுக்கிறாங்க, எவ்வளோ போட்டுக்கிறாங்கிறத பார்த்துக்கலாம். இதில் பீச் சஃபாரி அப்படின்ட்டு போட்டு அந்த டபுள் டியூப் போட்லாம் கொஞ்சம் சேஃப்டி இல்லைன்னு முதல் கேள்விப்பட்டேன். நிறைய பேர் என்ன செஞ்சுட்டாங்கன்னா இல்லாமலுக்கு ஆக்கி விட்டாங்க. சிங்கிள் காயாக்கில் போகிறா இருந்தால் ஒரு ஆளுக்கு அரை மணி நேரத்துக்கு 30 நிமிடத்துக்கு 1000 ரூபா. டபுள் காயாக்கில் போகிறா இருந்தால் 2000 ரூபான்னு சொல்லி போடுபட்டிருக்குது. லக்ஷரி 2 க்ரூ அப்படின்னு சொல்லிட்டு படுது. இது வந்து காத்தடிச்சிட்டு போகிறதுன்னு நினைக்கிறேன். காத்தடிச்சிட்டு போகிறது நமக்கு சரி வரா. இந்த டபுள் காயாக் தான் சரி. இங்கே பார்த்தீங்க என்றால் இதோ முன்னாடி இருக்குது, இது அந்த லக்ஷரி க்ரூன்னு சொல்கிறது. அந்த காற்றுல மிதந்துட்டு போவோம். காற்று இடையில் இறங்குமென்னா நாம் தண்ணிக்குள்ளே இறங்க வேண்டியதுதான். இந்த விளையாட்டுக்கெல்லாம் நாம் போக முடியாது. இது வந்து சிங்கிள் காயாக், நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அது வந்து டபுள் காயாக், அதில் ஒன்று எடுத்துகிட்டு நம்ம போயிடலாம். காயாக் ரைட் போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டோம். போயிட்டு நம்ம டிக்கெட் கவுண்டரில் பே பண்ணிடலாம். ஐ திங்க் கார்ட் பேமெண்ட் அவைலபிளில் இருக்கும் என்று நம்புகிறேன். சரி மக்களே, அந்த இடத்துல நம்ம ப்ரைஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஐயாட்ட நாம பே பண்ணலாம். டபுள் காயாக் கொண்டு வருங்க. ஆமாம், தமிழில் பேசுகிறவங்க இருக்காங்க. அப்போ நமக்கு ரொம்ப ஈஸி. 3 மொழியும் பேசுவாங்க. ஓகே, ½ அன் ஹவருக்கு 2000 எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படி எங்களை கொஞ்சம் உள்ளுக்கு இழுத்து விடுவீங்களா? சரி, நம்மள என்ன செய்வாங்கன்னா இந்த காயாக்கில் ஏற்றி விட்டு அப்படியே உள்ளுக்கு இழுத்து விடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம துடுவு போட்டுட்டு போக வேண்டியதான். கார்ட் பேமெண்ட்லாம் அவைலபிளில் இருக்குது. அதில் ஒரு கேஸ் ஒன்று இல்லை, நீங்கள் பேமெண்ட் கேஷாக கொண்டு வரணுமென்ற அவசியம் ஒன்று இல்லை. சேஃப்டி தானே என்ன அதுக்குள்ளே போகிறது? சேஃப்டி அது வந்து பெறலாது.
லைஃப் கார்டில் இருப்பாங்க நாங்கள் விழுந்த காப்பாற்றுறதுக்கு. லைஃப் கார்டெலாம் இருக்கிறாங்க, எமர்ஜென்சி போட்லாம் இருக்குதான். பே பண்ணிட்டேங்க. இங்கே வந்து எமர்ஜென்சி போட் இருக்குது, லைஃப் கார்டு இருக்கிறாங்க. அதால் எந்த ஒரு பயமும் நமக்கு கிடையாது. ஸோ நம்ம போயிட்டு நம்மளுடைய லைஃப் ஜாக்கெட்டை ஃபஸ்ட்டுக்கு போடும். லைஃப் ஜாக்கெட் போட்டாலே நம்ம விழுந்த தானா மிதப்போம். அதால் ஒரு கேஸ் ஒன்று இல்லை. நம்ம அப்படி விழுந்து மிதந்தோம்னா உடனே என்ன செய்வாங்கன்னா லைஃப் போட்டை வந்து நம்மளை காப்பாற்ற வந்துடும். நாம் நம்மளுடைய லைஃப் ஜாக்கெட்டை போட்டுடலாம். இதுதான் நம்மளோட உயிரையே காப்பாற்ற போகுது. விழுந்தால் என்ற தானாவே தண்ணிக்குள்ள இருந்து நம்மளை மேலுக்கு தூக்கி விட்டுரும். உண்மையை சொல்ல போனா எனக்கு நீச்சலே தெரியாது. இந்த லைஃப் ஜாக்கெட்டை தப்பித்தான் நான் போறேன். சரி போயிடலாம். இதுதான் நம்மளுடைய காயாக். தம்பிக்கும் வந்து லைஃப் ஜாக்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா இறுக்கி போடுங்க. இதில் மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, வானம் செம்மையாக இருட்டி இருக்குது. நாம காயாக்கில் போகும் பொழுது மழை வந்துடக்கூடாது. மழை வந்தால் நனைஞ்சி அப்படியே தொப்பாத்தான் வந்து சேரணும். நம்முடைய போட் வந்து போயிட்டு இருக்குது. ரைடை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்லீப்பர்ஸை வந்து இந்த இடத்துல போட்டு வச்சுட்டு தான் போகணும். ஸ்லீப்பர்ஸை இந்த இடத்துல நம்ம போட்டுடலாம். போட்டுக்கிட்டு அப்படியே இந்த காயாக்கில் வந்து வரலாம். அதை கலட்டுங்க. ஷூவை போட்டுட்டு இறங்கினோம்னா தண்ணியோட தான் வரோம் வெளியில. பயணம் ஆரம்பிக்க போகுது. ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். அப்படியே போயிட்டு ஏறிடுவோம். இங்க வா. பாத்தீங்கன்னா நம்ம காயாக்குல ஏறிட்டோம். அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் தராரு எப்படி நாம ஓட்ட வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை கொஞ்சம் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால சமாளிச்சுக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு நம்புறேன். ஓ ரைட், துடுப்ப போடுங்க கொஞ்சம் கொஞ்சமா. ரைட், லெஃப்ட், ரைட். லெஃப்ட் மட்டும் அடிக்க. ரைட் ரைட். செம்ம பட்டம் இருக்கு. ஏற்கனவே கொஞ்சம் பேர் போயிட்டு இருக்கிறாங்க. தம்பி தட்டியை எத்தாம அடிப்பா. தம்பிக்கு இது கொஞ்சம் புதுசுங்கிறதால தட்டியை எத்தி எத்தி அடிக்கிறாரு. ஒரு பக்கம் திரும்ப அந்த பக்கம் மட்டும் போடுங்க. வாவ் வாவ், சூப்பர் சூப்பர். இப்போ நாம அவருக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுப்போம். இந்த வியூவை பாருங்க, வேற லெவல்ல செம்மையான ஒரு வியூ உண்டு. இது வந்து முழுமையா ஆர்டிபிஷியல் பீச்னு சொல்றது காரணம் என்னன்னா, அந்த தண்ணி இருக்கிற பகுதியில ஃபுல்லாவே கல்லை மறைச்சு போட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த பீச்சை ரெடி பண்ணிருக்கிறதால இது ஆர்டிபிஷியல் பீச்னு சொல்றாங்க. எம்மா துடுப்பு போடுறதுங்கிறது இதுல ரொம்ப கஷ்டம். ஏனென்றா கை வந்து கடுக்கும். நமக்கு அந்த அனுபவம்ங்கிறது ரொம்ப குறைவு. இப்ப டைம் வந்து 4:15 நம்ம வெளியா இருப்போம் அப்படின்னு நம்புறேன். ஸோ 4:15 என்றால் கிட்டத்தட்ட 4:45 வரைக்கும் நாம இந்த தண்ணியில மிதந்துகிட்டே இருக்கலாம். வாவ், சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். வந்தீங்கன்னா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. மஸ்ட் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இந்த போர்ட் சிட்டியை பொறுத்த வரையில. அப்படியே இந்த துடுப்பை போட்டு கிறுக்கிறோம் பாருங்க. நம்மளுடைய கொழும்பினுடைய அழகை பாருங்க. இவ்வளவு பெரிய பில்டிங் எல்லாம் இருக்குங்கிறது இங்க வரும்பொழுதுதான் அந்த வியூவையே நம்மளால சூப்பரா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதுதான் இப்போதைக்கு அவங்க உருவாக்கி வச்சிருக்கிற அந்த ஆர்டிபிஷியல் பீச்சுக்குரிய பில்டிங்கள். அதை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த ஏரியாவில் ஒரு சைனா ஃபுட் கோர்ட் கூட இருக்குதுங்க. அந்த சைனா ஃபுட் கோர்ட்டையும் நாம போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருவோம். இதுல ஃபன்னான விஷயம் என்னன்னா, தம்பி கேட்காப்புல லைஃப் ஜாக்கெட் போட்டா என்ன நடக்கும். நான் சொன்னேன் லைஃப் ஜாக்கெட் போட்டா விழுந்தா மிதப்போம்ண்டு. அப்ப நான் விழுந்து வாக்கி அடப்பாவி, நான் வீட்டை போயிட்டு அம்மாக்கு என்னடா பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படியே நம்ம பார்த்தீங்க என்றால் கொழும்பு நகரத்தை நோக்கி நம்மளுடைய பயணத்தை வந்து தொடர்றோம். கேப்டன், எங்க போயிட்டு இருக்கு கப்பல்? பாறையை நோக்கியா? ஐயோ, அங்கால திருப்புங்கப்பா, கப்பலை திருப்புங்கோ. கொழும்பு நகரத்தை அப்படியே திருப்பி காட்டுங்க நம்ம வியூவர்ஸுக்கு, கோல் ஃபேஸோட சேர்த்து. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பார்ப்பேன், எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் அறிக்கிறீங்க கொஞ்ச நேரத்துக்குள்ள. உண்மையை சொல்ல போனா அவருக்கு இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்.
ஆனாலும் ரொம்ப அழகா துடுப்பு வந்து போடுறாரு. இவரை நம்பி நாம காயாக்ல பயணிக்கலாம். வீதி யமஹாட லைஃப் ஜாக்கெட் தந்திருக்கிறாங்க. ஆனா சேஃப்டி தான். இந்த காயாக்கு வந்து அவ்வளவு லேசில பிறலாது. பிறண்டாலும் காயாக்கும் மிதக்கும். நாமளும் மிதப்போம். அதை பிடிச்சி திருப்பி அதுக்குள்ள ஏறிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு எனக்கு. ஆனா அதெல்லாம் நடக்கும் பொழுதுதான் சாத்தியமா இல்லையாங்கிறத பார்க்கலாம். இங்க இருந்து கொழும்புனுடைய அழகை பார்க்கணும்னா பார்த்துட்டே இருக்கலாம். நீங்களும் பார்த்து ரசிங்க. இலங்கை வளர்ச்சி அடைஞ்சு வரும் நாடு என்று பல வருஷமா கேட்டுட்டு இருக்கோம். அதை இங்க வரும்பொழுதுதான் உணரக்கூடிய மாதிரி இருக்கு. என்ன வளர்ச்சி கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, அதுதான் உண்மை. அப்படியே நம்ம என்ன செய்யமாண்டா இந்த ஏரியாவில் ஒரு யூ டேர்ன் ஒன்று போடுவோம். யூ டேர்ன் ஒன்று போட்டோம்னா ஃபன்னா நம்முடைய கரைக்கு வந்து போறதுக்குரிய நேரமும் கணக்கா இருக்கும். டைம் இருக்குது, நமக்கு இன்னும் 15 நிமிடங்களுக்கிட்ட இருக்குது. ஆனாலும் நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டி இருக்குங்கிறதால என்ன செய்யமாண்டா கரையை நோக்கி போயிடலாம். முன்னுக்கு பாருங்க, நம்ம கரையை நோக்கி போயிட்டு இருக்கோம். நெருங்கிட்டோம். நாம லேண்ட் ஆக வேண்டிய இடம். அந்த மிதக்கும் கட்டைகளுக்கு பக்கத்தால தான் நான் இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சரியா கொண்டு போய் கரையில சேர்க்கணும். இல்லாட்டி அந்த மிதக்கிற பலூனுக்கு எல்லாம் போயிட்டு நம்ம முட்டிட்டு நின்றோம்னா சிக்கலா போயிடும். முன்னுக்கு தம்பியர் இருக்கிறதால அவருக்கு தான் அந்த லேசி டிரெக்ஷனை மாத்துறது. ஆனா கேமரா வந்து அவர் பிடிச்சிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதால நாம தான் அதை சரியான முறையில கொண்டு போய் சேர்க்கணும். இங்கதான் ஒரு டஃப்பான டாஸ்கே இருக்குது. இதுக்குள்ளால சரியா கொண்டுட்டு போய் கரையில சேர்க்கறது தான். உன்னால முடியும் மஸ்பி, துடுப்பு போடு அப்படியாட்டு எனக்குள்ளேயே ஒரு மோட்டிவேஷன் ஷோக்கெட்டு போட்டுட்டு துடுப்பை போட்டுட்டு இருக்கேன். செமஃபான் வந்தா கண்டிப்பா பாருங்க. முன்னுக்கு இருக்கிறது தான் அந்த ஃபுட் கோர்ட். இந்த குறிப்பிட்ட போர்ட் சிட்டி ஆர்டிஃபிஷியல் பீச்சுக்குரிய ஃபுட் கோர்ட் தான் அது. அந்த ஏரியாவையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். இந்த காணொலியிலேயே போட்டால் ரொம்ப நீளமாயிரும் நினைக்கிறேன். முடியுமா இருந்தால் நான் வேறொரு காணொலியை உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஓகே, சக்சஸ்ஃபுல்லி நம்ம வந்து இறங்கியாச்சு. நம்ம வந்த காயாக் தான் இது. ஸோ லைஃப் ஜாக்கெட் எல்லாத்தையும் கலட்டிடலாம். பெரியதொரு எக்ஸசைஸ் செஞ்ச மாதிரி இருக்கு. கையெல்லாம் லைட்டாக ஒரு வலி ஒன்று எடுக்குது. லைஃப் ஜாக்கெட்டை கலட்டிட்டு வேறு என்ன ஆக்டிவிட்டிஸ் இங்கே இருக்குன்னு சொல்லி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். இங்கே காணப்படுற நான் சொன்ன அடுத்த முக்கியமான ஆக்டிவிட்டி தான் சின்ன பிள்ளைகளுக்குரியது. பாருங்க, அந்த இடத்துல சின்ன பிள்ளைகள் விளையாடிட்டு இருக்கிறாங்க. இந்த அமைப்புக்குள்ள வந்து உள்ளுக்கே போகலாம். போயிட்டு அந்த வட்டமா இருக்கிறதுக்குள்ள வந்து நம்ம போயிட்டோம்னா அது அப்படியே ரொட்டேட் ஆகும். அதே போல இந்த இருக்கிறதுல எல்லாம் என்ன நடக்கும் என்றால் மேலே இருந்து ஏறி கீழுக்கு தண்ணிக்குள்ள குதிக்கிற மாதிரியான ஒரு செட்டப். அதே போலதான் அது வந்து அப்படியே சறுக்கிட்டு வந்து விழுகிற மாதிரியான செட்டப். இப்படியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்குது. இது ஓப்பன் பண்ண டைம்ல கூடுதலா பெரிய ஆக்களுக்கும் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செய்ய கொடுத்தாங்க. ஆனா இப்ப பெரிய ஆக்களுக்கு அது கொடுபடுறது இல்லை, சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் கொடுபடும். பாருங்க எவ்வளவு ஃபன்னா அந்த குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கேன்னு சொல்லி. இந்த போர்ட் சிட்டியை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல மேக்சிமம் நிறைய ஃப்ரீடம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆக்கள் நடந்து வரலாம், உள்பகுதியில வந்து நடந்து வந்து கொண்டு இந்த இடத்துக்கு வந்து சேரலாம். பேமெண்ட்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படியான சில சலுகைகள் இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்க என்றால் நிலைமை எல்லாமே தலைகீழாக மாறிட்டு, ஆரம்பத்துல ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டு இப்ப அந்த ஃப்ரீடம் எல்லாமே பறிக்கப்பட்டுட்டு, இது ஒரு ட்ரிக்ஸ் என்று கூட சொல்லலாம். என்ன ட்ரிக்ஸ் என்றால், ஆக்கள் வந்து பழகிட்டா அதுக்கப்புறம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. வர ஆரம்பிச்சதுக்கு பிறகு அவங்கள்ட்ட பேமெண்ட் கலெக்ட் பண்றது. இப்ப என்ட்ரி எல்லாம் ஃப்ரீ கிடையாது. நாம சொன்ன மாதிரி வரும்பொழுது அந்த வாகனத்துல வரும், இல்லாட்டி சொந்த வாகனம் இருந்தால் நம்ம உள்ளுக்கு வரலாம். இப்படியான சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இப்ப போக போக அதிகரிச்சுட்டு வரது எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இலங்கை பிரஜைகள் இலங்கை நாட்டுக்குள்ள இருந்துட்டு வேறொரு நாட்டுக்கு பே பண்ற ஒரு சிச்சுவேஷன் என்றால், நம்முடைய இலங்கை பணம் எல்லாம் எங்க போகுதுன்னா இந்த ரூபங்கள்ல வெளிநாடாகிய சீனாவுக்கு வந்து போயிட்டு இருக்கு. சைனாவை சேர்ந்த சில நபர்கள் இந்த இடத்துல உலாத்தி தெரிகிறத பார்த்தேன். அவங்களுடைய நாடு மாதிரி தான் ஃபுல் ஃப்ரீடம் அவங்களுக்கு இங்க இருக்குது. அதனால இந்த இடத்துல எல்லா விஷயங்களையும் என்ன செய்வாங்க என்றால் அவங்க ஃப்ரீடமாக செய்துட்டு போவாங்க. இங்க யாரும் அவங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய அளவுல இல்லை. சீன நிறுவனம் இதை பாரம்படுத்தியிருக்குன்னு சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே சீன நிறுவனம் எடுத்திருக்குதா அல்லது சீன நிறுவனத்துக்கு இது முழுமையாக போயிட்டுதாங்கிறதெல்லாம் பல கேள்விகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனா வேற நாடுகள்ல இப்படி வேறொரு நாட்டுக்கு அவங்களுடைய
நிலத்தை குத்தகைக்கு கொடுப்பாங்களா, அப்படி கொடுத்துருக்காங்களாங்கிற ஐடியா வந்து இல்லை. அப்படி பெரும்பாலும் கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இது சம்பந்தமா அவங்களுடைய கருத்துக்கள் என்ன செய்யுங்கன்னா நம்மளுடைய கொமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு மறக்காமலே கொமெண்ட் பண்ணிருங்க. இந்த சீன நகரத்துல நாம இப்போ போன பகுதியை தவிர்த்து வேறு சில ஆக்டிவிட்டிஸ் வந்து இங்க இருக்குது. குதிரை ஓடுறது, அதே போல ரேஸ் கார் ஓடுறது, அதே போல ஏடிவி ரைடுன்னு சொல்லி இன்னும் 3 வகையான ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கும் நாம் சும்மா போயிட்டு இதுதான் இடம் அப்படின்னு காட்டேன். அதை நம்மளால் ட்ரை பண்ணி பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியாது. என்றால் ரொம்ப அதிகமான பேமெண்ட் அதுக்கு அவங்க நம்மகிட்ட விடுவாங்க. அதனால் நாம் என்ன செய்வோம்னா அந்த ஏரியாவுக்கு போயிட்டு இதுதான் அந்த ஏரியா அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டேன். அதுக்கு போயிட்டு அந்த விளையாட்டுகளை அந்த சாகசங்களை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருக்குமாண்டா நீங்களும் போயிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பகுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாம் நடந்து போகிறதுக்கான அந்த பாதையை எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு பாருங்க. ஃபுல்லாகவே ரெட் கார்பெட்ன்னு சொல்லுவாங்க தானே, பெரிய மினிஸ்டர் மாதிரி அது மாதிரி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஆட்கள் வரும் பொழுது ஒரு விரிப்பொண்டு விரிப்பாங்க, ரெட் கார்பெட்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அந்த ரெட் கார்பெட் போலவே இந்த வீதியையும் அமைச்சிருக்கிறாங்க. முழுமையாக சிவப்பு கலரை அடிச்சு விட்டுருக்குறாங்க. இந்த ஏரியாவில எல்லாம் கூடுதலாக சோலர் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா மேக்சிமம் சீனர்களை பொறுத்த வரையில் எவ்வளோ தூரம் டெக்னாலஜியை யூஸ் பண்ணியாலும் அவ்வளோ தூரம் அந்த டெக்னாலஜியை பயன்படுத்துவாங்க. அதில் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா சோலர்லாம் வந்து ஃபிட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நிறைய சோலர் வந்து டேமேஜ் ஆகியும் இருக்குது. அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது, என்ன என்று தெரியல. ஆனால் ஏடிவி ரைட் வந்து போகிற இடம் அதோ முன்னாடி இருக்குது. ஏடிவி கொலம்போ டூனஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க பாருங்க. இங்கேருந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த முன்னாடி தெரியுது தானே, அதுதான் ஏடிவி ரைட் போகிற இடம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க என்றால் இன்னொரு இடம் இருக்குது, ரேஸ் கோட் மாதிரி. அதுதான் அந்த கார் ரேஸ் வந்து ஓடுற இடம். அதுக்குள்ளே நம்ம என்டராக போகிறது கிடையாது. நான் உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸில் இருந்து அந்த 2 இடத்தையும் காட்டுறேன். ஏடிவி ரைட் போகணும்னா இதோ முன்னாடி இருக்கிற இடத்த போய்க்கலாம், அல்லது நம்ம அந்த கார் ரேஸ் ஓடணும் என்றால் இதோ முன்னாடி இருக்கிற இடத்த வந்து போய்கொள்ளலாம். அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு நமக்கு ஆக்டிவிட்டி செய்யக்கூடிய அளவுக்கு இப்போதைக்கு முடியாது. ஸோ நீங்கள் முடியுமா இருந்தால், போகிற ஆசை இருந்தால் உங்களுக்கு நீங்கள் வந்து அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் சீப்பாக பட்ஜெட்டில் வந்து ஏதாச்சும் ட்ரை பண்ண பார்க்க போகிறோம்னா வந்து அந்த காயக்கு வந்து நீங்கள் ஓடி பார்க்கலாம். இவ்வளவுதான் இப்போதைக்கு இந்த சீன நகரத்துக்குள்ளே டெவலப் பண்ணப்பட்டிருக்கிறது. இன்னும் இதை விட பல மடங்கு வேறு லெவலில் நிறைய டெவலப்மெண்ட் நடக்கும் அப்படி என்று எதிர்பார்க்கப்படுது. இது இலங்கை மக்களுக்கு பாரியதொரு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் என்ற ஒரு எண்ணத்தோட உருவாக்கப்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் இது நமக்கு நலவாக அமைஞ்சால், இலங்கைக்கு நலவாக அமைஞ்சால், இலங்கை மக்களுக்கு நலவாக அமைஞ்சால் நிச்சயமா அது நமக்கு சந்தோஷம்தான். எனக்கோ இந்த காணொலி உங்களுக்கு நிச்சயமா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நாட்டுக்குள்ள இன்னொரு நாட்டினுடைய பகுதிக்கு வந்து அந்த இடத்துல இருக்கிற விஷயங்களை நம்ம பார்த்து அதில் ஒரு ஆக்டிவிட்டி நாம் செய்திருக்கிறோம். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும். மறந்துடாமலுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தொடர்ச்சியாக போன அனைத்து காணொலியும் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து காணப்படுற சீன நகரத்துக்குரிய சைனா ஃபுட் கோர்ட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே என்னென்ன உணவுகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு வீடியோவை அடுத்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். அதையும் மிஸ் பண்ணாமலுக்கு ஃபுல்லாக பாருங்கள். சைனா உணவை வந்து இலங்கையில் சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குது அந்த சீன உணவுங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். சீனாக்கெல்லாம் போக தேவையில்லை. கண்டிப்பாக மறக்காம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.